வணக்கம். நான் உங்கள் இந்திய மீனவன். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நண்டு வலை படுக்கிறதுக்கு கடலுக்கு போயிட்டுருக்கோம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் நோட்டிஃபிகேஷனில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் எங்களோட அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன வலை படுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நண்டு, வெயிட் நண்டு. இது வந்து எக்ஸ்போர்ட் நண்டு. இது வந்து சீனா, பெங்களூரு இந்த மாதிரி முக்கியமான இடங்களுக்கு, சிங்கப்பூர் இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு அதிகம் இந்த நண்டு எக்ஸ்போர்ட் ஆகும். வலை இப்படி தான் நாங்கள் படுப்போம். எப்படி போகுது பார்த்தீங்களா, வரிசையாக போயிட்டே இருக்குது. முதல்ல நீங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்டில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நாட்டு போட்டிருப்போம். அந்த நாட்டிலேருந்து லாஸ்ட்டு ஒரு 2 நாட்டு போடுவோம். அது வரைக்கும் எங்கள் வலை இருக்குது அப்படின்னு அர்த்தம். வேறு யாரும் அந்த இடத்துல வரமாட்டாங்க. அது மாதிரி மேலே வந்து வலை கிடந்தால் தெரியும், இந்த நாட்டிலேருந்து அந்த லாஸ்ட் நாட்டு வரைக்கும் வலை கிடக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். போட்டில் யாரும் போனாங்க, மீனவர்கள் போனாங்க அப்படின்னா இந்த இடத்துல வலை கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அதை கடந்து போவாங்க. இல்லாட்டி வலை இன்ஜினோட அந்த காத்தாடி செட்டில் மாட்டிச்சுன்னா எடுக்க முடியாது, அறுத்து தான் எடுக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ குயிக்காக அவர் வந்து அந்த வலையை எடுத்து விட்றாரு அப்படின்னு பார்த்தீங்களா. இதை எடுத்து கையில் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி வந்து வலை சிக்கிக்கும், மேலேயே வலை சிக்கிக்கும். சிக்கினுச்சுன்னா திருப்பி வந்து வலையை ஃபஸ்ட்லேருந்து எடுத்துட்டு திருப்பி அடுக்கி திருப்பி வந்து விட்ற மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரு ஆள் கம்பல்சரி அவங்க எடுத்து விட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த எடுத்து விட்றாரு பார்த்தீங்களா, இடையில வலை சிக்குதா, இது மாதிரி கரெக்டாக எடுத்து விடலை அப்படின்னு சொன்னிங்கன்னா வலை சிக்கிக்கும். சிக்கினுச்சுன்னா திருப்பி எடுக்கிறது சிரமம். வீடியோவில் பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக தான் போட போகிறேன். இன்றைக்கி வலை இறக்கி விட்றதும், நாளைக்கு வந்து வலையில் எவ்வளோ நண்டு மாட்டினுச்சு, எவ்வளோத்துக்கு விற்றோம் அப்படிங்கிறத இன்னொரு வீடியோவில் நாளைக்கு நான் போடுறேன். ஃபுல் வீடியோ பாருங்கள். கரெக்டாக இந்த இடம் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி மீனவர்களுக்கு தெரியும். யாரேனும் மீனவர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக லொக்கேஷனை சொல்லுங்கள், பார்க்கலாம் எவ்வளோ பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் நண்டு. இது வந்து அதிக நம்ம வெளிநாடுகளுக்கு தான் எக்ஸ்போர்ட் ஆகும். எங்கள் ஊரில் இது வந்து வெயிட் நண்டு அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊரில் இந்த நண்டோட விலை 1 கிலோ 2500 ரூபா கிட்ட போகும். வலை எப்படி அடுக்கிறோம் பார்த்தீங்களா, இலக்கி விட்றோம் பார்த்தீங்களா, இப்படி தான் வந்து அதை கடலுக்குள்ளே விடணும். இதுதான் வலை விடுறதுக்கான கரெக்டான வழி. வேறு எப்படி போட்டாலும் வலை வந்து சிக்கிக்கும். ஏன்னா அதிக நரம்புகள் இருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஈஸியாக சிக்கிக்கும். இந்த கொடியெல்லாம் பறக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நாட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தொடங்குகிற இடத்துலையும் முடிகிற இடத்துலையும் இந்த நாட்டை கம்பல்சரி போடுவோம். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வலை இருக்குது அப்படிங்கிறத தெரியும். நாங்கள் இப்போ வலையை விட்டுட்டு ஜிபிஎஸில் பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இந்த வலை கிடக்கும். ஆனால் வேறு யாரும் எடுக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி போட்டு அந்த வழியாக போணுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நாட்டை பார்த்துட்டு இந்த இடத்துல வலை கிடக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியாக அவங்களும் வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க. வலை வந்து வண்டியில் மாட்டாமலும் இருக்கும். பார்த்திங்களா, அந்த பக்கம் அந்த பையன் எடுக்கிறான் பார்த்தீங்களா, அது வந்து உடு வலை. அது வந்து கரையில் போடுறது, அதாவது கடல்லேருந்து ஒரு 4 நாட்டிகள் 5 நாட்டிகள்லேயே போடுற வலை. இந்த இறக்கி விட்டுக்கிட்டு இருக்க வலை பார்த்திங்கன்னா நண்டு வலை. இது வந்து எங்கே போடுவோம் அப்படின்னா 10 நாட்டிகளுக்கு மேலே போடுவோம். நீங்கள் கிலோமீட்டரில் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு நாட்டிகளுங்கிறது 3 கிலோமீட்டர் வரும். அப்போ நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த கையில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து போயா. இது வந்து மறந்துக்கிட்டே இருக்கும், கடல் மேலே மறந்துக்கிட்டே இருக்கும். இது எதுக்கு போடுறது அப்படின்னா 2 நாட்டுக்கு இடையில் இந்த இடத்துல வலை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இந்த நாட்டு போடுறது. இது ஒரு சின்ன நாட்டுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்க பாயிண்ட் 0 தான் நாட்டு சொல்லுவோம். 0 அல்லது எண்டு பாயிண்ட்டு, இதை தான் வந்து நாட்டுன்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கலரில் கொடி பறக்க விட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களோட வலை கிடக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி.
பார்த்தீங்களா? வலை எவ்வளோ சீக்கிரம் இறங்குது. வண்டி அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. கடலில் வந்து எதிர்காற்று அடித்தாலும் அந்த வேகத்துக்கு ஈடாக அந்த வண்டி போட்டு போயிட்டுருக்கு. பார்த்தீங்களா? நாட்டு போட போகிறான் பாருங்க. நாட்டை போட்டானா, அந்த நாட்டு போட்டதுக்கப்புறம் வலை முடிய போகுது. கிடுகிடுன்னு இறக்கி விட்டாகணும். எவ்வளோ சீக்கிரம் இறக்குறாரு பாருங்க. நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷனில் வீடியோ வச்சுருக்கேன். இது வேகமாக ஓடுறது, வேகமாக வந்து எடுத்த வீடியோ. நான் ஸ்லோ மோஷன் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்களா? அடுத்த நாட்டு 2 வலையை முடிகிறாங்க பார்த்தீங்களா? அந்த வலை விடு வலை. இதை வந்து விட்டாச்சு. இந்த வலை போயிட்டுருக்கு. எவ்வளோ கிடுகிடுன்னு போகுது பார்த்தீங்களா? சும்மா கையில் எடுத்து விட்டிங்கனாலே அது பாட்டில் போயிட்டே இருக்கும். ஆனால் சிக்காமல் அதை கொண்டு போகணும். சிக்குனுச்சுன்னா நீங்கள் மொத்த வலையும் மேலே ஏற்றி திருப்பி அதை வரிசையாக அடுக்கி, வரிசையானா கரெக்டாக அந்த வாவுபடி அடுக்கி, இந்த மாதிரி இறக்கி விட்றதுக்கு வாவாக அடுக்கி அப்புறம் போடணும். இது பார்த்தீங்களா? சில இடத்துல போயா வரும். ஏன் அப்படின்னா அது மிதக்கும், மேலே கிடக்கும். அதெல்லாம் மொனவலைன்னு சொல்லுவோம். அதை எடுத்து விட்றாங்க பார்த்தீங்களா? இந்த ஒரு ரெட் கலர் போயா வருது பார்த்தீங்களா? இது அடுத்த நாட்டு, அதாவது வலை முடிய போகுது அப்படிங்கிறதுக்காண்டி அந்த நாட்டை வந்து போடுறது. எல்லா வலையும் இறக்கி முடிக்க போகிறோம். அது வந்து விடுவலை. அது கொஞ்சம் தூரம் போய் அங்கிட்டு விடுவோம். இந்த நாட்டை வந்து இந்த தம்பி போடுறதுக்கு ரெடி ஆகிட்டான். பார்த்தீங்களா? எவ்வளோ சீக்கிரம் வலை இறங்குது. அந்த வண்டியோட வேகத்துக்கும் நம்ம வலையை கையில் வச்சு பிடிச்சிக்கிற அந்த வலை சிக்கிட்டு பார்த்தீங்களா? இப்படி சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் 2 பேர் எடுத்து விடுவாங்க. இந்த சிக்குனுச்சுன்னா திருப்பி இது சின்ன சிக்கல்னால எடுத்துட்டோம். இதே மொத்தமாக சிக்குனுச்சுன்னா எடுக்க முடியாது. பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? தலைப்பு மாதிரி வந்துட்டு, இந்த மாதிரி சில டைம் தலைப்பு மாதிரி வந்துடும். ஏன் அப்படின்னா ஒழுங்காக விடலை, இல்லை வந்து வண்டி வேகமாக போணுச்சு அப்படின்னுச்சுன்னா இந்த மாதிரி வலை சிக்கிக்கும். வண்டி ஓட்டுறதும் வந்து வழக்கமாக ஓட்டுற மாதிரி ஓட்ட முடியாது. இதில் ஸ்லோவாக தான் ஓட்டணும். வலை இறங்குற வேகத்துக்கு வண்டியையும் ஓட்டணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். அந்த வண்டி ஓட்டுறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வலை விட்ற அந்த நேரத்துக்கும் அந்த வண்டி போகிற நேரமும் கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஒன்று வண்டி வேகமாக போயிடும், இல்லை வலை சீக்கிரம் சிக்கலில் சிக்கிக்கும். பார்த்தீங்களா? மொத்தமாக இறங்குது பார்த்தீங்களா? அந்த தம்பி அந்த மாட்டிட்டு பார்த்தீங்களா? திருப்பி மேலே உள்ள வலை வேகமாக இறங்கிட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இறங்கிக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஒன்று மேலே உள்ளது வேகமாக இறங்கினாலும், இல்லை கீழே உள்ளது வேகமாக இறங்கினாலும் இந்த மாதிரி மாட்டிக்கும். மேல் வலையும் கீழ் வலையும் சரிசமமாக இறங்கணும். இல்லாட்டி வந்து திருப்பி மாட்டிக்கும். திருப்பி அதை வந்து வண்டியை ஸ்லோ பண்ணி எடுத்து அப்புறம் விட்ற மாதிரி இருக்கும். இந்த பார்த்தீங்களா? அந்த அண்ணன் எவ்வளோ கிடுகிடுன்னு விட்றாரு பாருங்க. மொத்தமாக கையில் எடுக்கிறாரா, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்கள். ஒரு கையை வச்சு அணைச்சி இன்னொரு கையால் விட்டுட்ருக்காரு பார்த்தீங்களா? இதுதான் வண்டியோட வேகமும் வலை இறங்குற வேகமும் கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சிக்கிக்கும். மேல் வலை மாட்டிக்கும், இல்லை கீழ் வலை மாட்டிக்கும். இந்த பார்த்தீங்களா? மொத்தமாக அந்த அண்ணன் எடுத்து வச்சுட்டாரு. எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா? எவ்வளோ வேகமாக இறங்குது பார்த்தீங்களா? அந்த மஞ்சள் கலர் கயிறு வந்து எவ்வளோ வேகமாக இறங்குது பார்த்தீங்களா? இது வந்து மேல் வலை. அந்த பக்கம் இருக்குது கீழ் வலை. இதுக்கு வந்து கீழ் வலை எப்படி கடலில் கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே குண்டுன்னு சொல்லி வெயிட்டாக உள்ள ஈய குண்டுகளை கட்டி விட்ருப்போம். அதோட வெயிட்டுக்கு ஈஸியாக வந்து அது கடலுக்கு அடியில் போயிடும். கடலுக்கு அடியில் போயிடுச்சுன்னா அந்த தரையோடு தட்டிட்டு வரும். அப்போ தான் அந்த மிதந்து வர அந்த அந்த நண்டுகள்லாம் அந்த வலையில் மாட்டும். இல்லாட்டி நண்டு மாட்டாது. அதுக்காண்டி வெயிட்டாக உள்ளதை கீழே வச்சுருவோம். அதை வந்து அடிவலைன்னு சொல்லுவோம். கீழே வந்து ஈய குண்டுகளில் ஒவ்வொரு குண்டு வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் அதுக்கு மேலே இருக்கும். அது வலையோட அளவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே இருப்போம். அதாவது அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த குண்டுகளை போட்டு வச்சுருப்பாங்க. சரி அளவில் தொடக்கம் முதல் எண்டு வரையும் அந்த எண்டு வரைக்கும் வந்து அந்த குண்டுகள் போடப்பட்டிருக்கும். அப்போ தான் சரிசமமாக கீழே படிஞ்சு அந்த வலை இலகி வரும். இந்த பார்த்தீங்களா? வலை முடிய போகுது. அடுத்தது வந்து நாட்டை போட போகிறாங்க. நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை தட்டி 4 நோட்டிஃபிகேஷன் போடுங்க. அந்த தம்பி நாட்டை தூக்கி வீச போகிறான். தூக்கி வீசிட்டான் பார்த்தீங்களா? அந்த பர்பிள் கலர் அந்த கொடியும் ஃபஸ்ட்டில்